நண்பர்களே, பிரபஞ்சன் அவர்கள் பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்திருக்கிற முதல் மொழி அமைப்பினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்து வந்த திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், தமிழ் ஏலன் அவர்களுக்கும், இங்கே ஆவிச்சி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபஞ்சன் மானுடம் பற்றி தொடர்ந்து எழுதினவர். அவருடைய கதைகள்ல மானுடம் அல்லது மனிதர்கள் இப்படியான வார்த்தைகள் தான் அவர் அதிகம் எழுதின வார்த்தைகள் எடுத்துக்கிட்டாவே அது மனிதர்கள் என்ற வார்த்தையா தான் இருக்கும்னு கூட நான் நினைக்கிறேன். அவ்வளவு மனிதர்கள் பற்றி யோசித்தவர், மனிதர்களை நேசித்தவர், மனிதர்கள் மீது அவநம்பிக்கையும் கொண்டவர், சில நேரங்களில் மனிதர்களை பழித்தவர். எல்லாமே அவர் அந்த உலகமே மனிதன் சார்ந்து இருந்ததுனால இந்த மனிதர்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க என்ற வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். சில இடங்கள்ல மிக பாராட்டி நெகிழ்ந்து எழுதியிருக்கிறார். சில நேரங்களில் வியந்து இருக்கிறார். சில நேரங்களில் மனிதர்களை வெறுத்து இருக்கிறார். எல்லாமே அவருக்கு மனிதர்கள் சார்ந்துதான் இருந்தது. அவருடைய கதைகள் 2-3 கதைகள் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு இனிய ஒரு சுவையான ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் நான் என்னுடைய 20வது வயசுல இருந்து அவர் கூட நான் பழகி வந்திருக்கிறேன். அதுல ஒரு சின்ன சம்பவம் மட்டும், நிறைய சம்பவங்கள் இருக்கும். 40 ஆண்டுகள் கூட இருந்ததுனால ஒரு சம்பவம், அவர் கதை எழுதினார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி தான் பேச போறோம். அவரும் நானும் இணைந்து ஒரு கதையை எழுதணும். அது ஒரு சினிமாவுக்காக, ஒரு சினிமா கதைக்காக நாங்கள் போனோம். எங்களை அழைத்து சென்றவர் எங்களுக்கும் வே எழிலரசு அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற புகழேந்தி தங்கராஜ் அவர்கள். ஒரு கதை டிஸ்கஷனுக்கு என்னையும் பிரபஞ்சன் சாரையும் கூட்டிட்டு போறாரு. அப்போ ஒரு நல்ல தொகை கூட எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கதை அந்த இயக்குனர் எங்ககிட்ட சொல்றாரு, சொல்றாரு, இதுதாங்க மையம் அப்படின்னு. ஒரு பெண் தன் சொந்த காலில் நிற்கிறாங்க, அநீதிகளை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பிரபஞ்சன் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அடடா, அருமை அருமை, இதுதான் தேவை அப்படின்னு சொல்லி அவரு புலகாயத்தை அடைஞ்சிட்டாரு. பிரபஞ்சன் இப்படிதான் இருக்கணும், சினிமாவுக்கு இந்த மாதிரி கதைகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாரு. முதல் நாள் போச்சு இந்த டிஸ்கஷன். இந்த என்ன பெனிசுலா ஹோட்டலில் நடக்குது இந்த டிஸ்கஷன். டெய்லி காலையில் போயிடுவோம் நாங்கள். காலை டிஃபனே அங்கே தான் சாப்பிட்டுட்டு பேசுவோம். 2வது நாள் மெல்ல கதையை பற்றி திறக்கிறார் அந்த டைரக்டர். என்னன்னா அது ஒரு ஆட்டோ ராணி, அந்த பொண்ணு பேர் அப்படின்னாரு. என்னது ஆட்டோ ராணின்னு சொல்றீங்க? ஒரு டக்குனு ஒரு படி இறங்குற மாதிரி இருந்திருக்கு பிரபஞ்சன் சாருக்கு. ஆட்டோ ராணியா அப்படின்றாரு. ஆமாம்மா, அந்த பொண்ணு ஆட்டோ ஓட்டுறவ அப்படின்னாரு. சரி, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிரபஞ்சன் சார் தன்னை அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிறார். இது 2வது நாள் போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஆட்டோ ஓட்டி தான் பிழைக்கிறா. அந்த வீட்டில் அவ தான் குடும்பத்தை காப்பாத்துறா அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் சரி அப்படின்ட்டாங்க. 3வது நாள், 4வது நாள், 5வது நாள்லாம் எங்களுக்கு கதை எங்கேயோ போகுது. அது ஒரு தெலுங்கு படத்துக்கான கதைங்க. அது ஒரு கமர்ஷியலா இருக்கணும்னு சொல்லி அந்த ஆள் அந்த டைரக்டர் கதையை சொல்லிட்டு இருக்காரு. நாங்க 3 பேரும் கதையை எப்படியும் அப்படியும் அதை வளைச்சு பார்க்குறோம். அது எங்களையெல்லாம் மீறி அது வேற பக்கம் எடுத்துட்டு போகுது. அவ அந்த அநீதியை எதிர்த்து போராடுறான். ஒரு மந்திரியை எதிர்த்து போராடுறான். என்ன மந்திரி இதுல எங்க வர்றாருனாக்கா, இப்படியே ஒரு மந்திரியை கொண்டாந்து சேருங்க அப்படின்றாரு டைரக்டர். ஒரு மந்திரியை கொண்டாந்து சேர்த்து அந்த மந்திரியை அந்த பொண்ணு எதிர்க்கிறான். ஒரு ஆட்டோக்காரிக்கும் அவருக்கும் என்னங்க சம்பந்தம்னா, அது ஃபர்ஸ்ட் ஒரு குடும்ப கதையா இருந்தது, ஒரு பெரிய ஒரு அந்த ஸ்டேட் கதையா மாறுது. ஏன் பிரபஞ்சன் சார் கஷ்டப்படுறாரு. அப்புறம் ஒரு வாரம் போச்சுங்க. வெளியே டிஃபன் சாப்பிட்டு வெளியே தம்ம போட்டு பேசிட்டு இருப்போம். அப்போ பேசினாக்க அவர் என்ன சொல்றாரு, என்னங்க கதை பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க. எனக்கு இதை புரியாம, அதான் சார் இந்த ஆட்டோக்கார் இந்த இதெல்லாம் எதிர்க்கிறா அப்படின்னு நான் அவர் பேரை விளக்கம் கொடுக்குறேன். ஏங்க அதை சொல்லலைங்க, இது என்னங்க கதை இது அப்படின்றாரு. இப்படியான ஒரு கதையை பண்ணோம். அந்த ஆட்டோ ராணி என்கிற கதை தெலுங்குல அப்புறம் வந்தது. இது வேற, இது நாங்க செஞ்ச ஒரு கதையை அனுபவம். இப்படிதான் ஒரு வாழ்க்கையை ஓட்டினார். இப்படியான மனிதர்கள் கூட தான் அவர் வாழ்ந்திருக்காரு. நிறைய விஷயம் சொல்லுவாரு. ஒரு தடவை அவர் அவரே சொல்லுவார், நாங்க சாணார் சமூகத்தை சேர்ந்தவங்க. நாடார்கள்ல ஒரு கீழே இருக்கிற ஒரு இது. அது நாடார்களை தொட்டா தீட்டுன்ற ஒரு காலம் இருந்தது.
சாணார்களை பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாரு. அதனால கொஞ்சம் இதை சொல்ல ஆரம்பிச்ச பிறகு ஒரு சில நாடார் நண்பர்கள் அவர் சூழ்ந்துட்டாங்களாம். என்னடா இது, ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரொம்ப அக்கறையா பேசினாலும் காமராஜர் பத்திலாம் பேசவே, காமராஜரை பாராட்டுறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு இவரும் கூட சேர்ந்து பாராட்டிட்டு இருக்காரு. ஆனா அவங்களோட நோக்கம் தெரிஞ்சிச்சு 3வது 4வது நாள்ல. அவன் நாடார் மீட்டிங் மாதிரி ஆயிடுச்சுங்க 4வது நாள்ல. அப்புறம் அனுப்பிச்சு விட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப வெளிப்படையான ஒரு மனிதர். நான் தினமணி கதிர்ல இருக்கும்போது தான் அந்த வானம் வசப்படும் தொடர ஆரம்பிச்சோம் 96ல. அந்த கதைக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. அந்த கதையை வார வாரம் வந்து கொடுத்துட்டு போவார். வந்து அதை நான் தான் வாங்கி முதல்ல படித்தேங்கிற அது கையெழுத்து பிரதியா படிக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்றது இந்த நேரத்தில் பெருமையா சொல்லிக்கிறேன். நிறைய அவர் நினைச்சா நிறைய சம்பவங்கள் அலைமோதிட்டு இருக்குது. எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி தான் பேச வேண்டியதா இருக்கு நேரம் கருதி. அவருடைய கதைகளுக்கு வந்துடுறேன். அவருடைய கதைகள்ல வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு ஒரு பெண்கள் பற்றி, குழந்தைகள் பற்றி, அல்லது ஒரு அப்பாவிகள் பற்றி, அல்லது வந்து நமக்கே தெரியாம நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பற்றி அவருடைய கதைகள் எல்லாம் அவர் கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 300-400 கதைகள் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். வேடியப்பன் தொகுதியில பார்த்தா தெரியும். அத்தனை கதைகளுக்கு ஒரு மையமான விஷயங்கள் இதுதான். மனிதர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பதைத்தான் அவர் திரும்ப 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 சொல்லி வந்திருக்கிறார். ஒரு ஒரு பெண்கள் பற்றி எப்பவுமே ஒரு அக்கறையா எழுதுவார். ஒரு பெண் வந்து காலையில் எழுந்து போவா, அவங்க பையன் உட்காந்து எழுந்து பார்ப்பான் அம்மா என்ன பண்றாங்கன்னு. அந்த பெண்மணி எழுந்து போயிட்டு வெளியே வாசலை பெருக்குவா, பார்த்து வச்சு ஒரு கோலம் போடுவான். கோலம் போட்டு உள்ள வந்து காஃபி போட்டு கொடுப்பான். அப்புறம் கணவனுக்கான அலுவலகம் போறவருக்கு சமையல் செஞ்சுட்டு இருப்பான். சமையல் செஞ்சு முடிச்சிட்டு இருக்கும்போது அவர் கிளம்பிடுவாரு. கிளம்பி வெளியே போற நேரத்தில் அவருடைய நண்பர் வந்துடுவாரு. அம்மா ஃப்ரெண்டு வந்திருக்கான் காஃபி போடுன்னு மறுபடியும் காஃபி போட சொல்லுவாரு. பேசுவாங்க. அப்ப அந்த நண்பர் கேட்பாரு, உங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னு. அவ சும்மா தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாரு. இவ்வளவு வேலையும் செஞ்சவரை அப்படி சாதாரணமா அவ வீட்டுல சும்மா தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவார். அவர் கேட்டது எதுவும் வேலைக்கு போறாங்களான்ற அர்த்தத்துல கேட்டதா நினைச்சிட்டு அவரு பதில சொல்லுவார். இந்த சிறுவன் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. சாயந்தரம் அவர் வருவாரு. வந்துட்டு அவரு பஸ்ல போனது, ஆபீஸ்ல 2-3 வேலையை எடுத்து போட்டு செஞ்சதெல்லாம் அப்பா சொல்லிட்டே இருப்பாரு. சொன்ன உடனே நீ எதுக்கு ஆபீஸ் போறேன்னு அந்த பையன் கேட்பான். 17 சம்பளம் கிடைக்கும், குடும்பத்தை யார் நடத்துறதுன்னு கேட்பாரு. அப்ப நீ அம்மாவுக்கு சம்பளம் எப்படின்னா கொடுத்தியாப்பா அப்படின்னு கேட்பாரு அந்த பையன். இவ்வளவு வேலையும் செய்யறது காலையில இருந்து மதிய உணவு, இரவு உணவு, துணி துவைச்சு போட்டு காய போட்டு அதை மடிச்சு வச்சு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற அம்மாவுக்கு நீ என்னப்பா செஞ்சேன்னு கேட்பான். அந்த பதில் சொல்லாம பார்ப்பாரு. இப்படி ஒரு கதை பெண்களுக்கான ஒரு இப்ப நிறைய இந்த இதெல்லாம் வருது. பெண்களுக்கான உரிமை அவர் எப்போ எழுதின கதை. இது வந்து எழுதி ஒரு 30 வருஷம் இருக்கும். இப்படி ஒரு கதையை வந்து பிரபஞ்சன் அவர்கள் தான் பெண்கள் பற்றி இப்படி அக்கறையோ குழந்தைகள் பற்றி நிறைய யோசிச்சிருக்காரு. ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆணும் ஒரு சிறுவனும் சிறுமியும் அவ்வளோ நட்பா பழகுவாங்க. ஆனா ஆசிரியர் பார்வை வந்து ஒரு வினோதமா இருக்கும். ஏன்டா அப்படிலாம் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன்னு சொல்லி அவன் அடிப்பார். அந்த பையன் நினைச்சுப்பான், நம்ம அடுத்த பிறவில நான் ஒரு குருவியா பிறக்கிறேன், அப்ப நம்ம எங்கன்னா பறந்துக்கிட்டு விளையாடிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்படி ஒரு 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 குழந்தைகள் பற்றிய ஒரு கதையை எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமா நான் ரொம்ப சிலாய்க்கிற ஒரு கதை, நிறைய கதை இருக்கு, அதனால எதை சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வந்து 2 நாள் முன்னாடி தான் சொன்னாங்க. ஆக்சுவலா இந்த இதுக்கு வந்து நம்ம வேற யாரோ பேசுறதா இருந்தது பிருந்தா சாரதி என்பவர் பேசுறதா இருந்தது. அவர் திடீர்னு வேற ஏதோ ஃபங்க்ஷன் ஆயிட்டதுனால முந்தா நாள் தான் என்கிட்ட சொன்னாங்க. உண்மையிலேயே நான் இதுக்கு ஒரு குறிப்பு ஒரு தயாரிப்பு எதுவுமே பண்ணல. இது அவருக்கு செய்யற ஒரு மிக சிறந்த கடமையா அதை நினைக்கிறேன். நான் எதுவுமே யோசிக்காம அப்படியே வந்து பேசுறேன். அவருக்கு எது மனசுல நிக்குதோ எதை ஆழமா பதிஞ்சிருக்கோ அதை பேசிடலாம்னு நினைச்சு நான் வந்தேன். அது மாதிரிதான் பேசுறேன். அவருடைய நீண்ட நாளா எனக்கு மனசுல இருக்கிற அந்த கதை வந்து குமாரசாமியின் காலை பொழுது. படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் அந்த இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு பிரஸ்ல வேலை செய்கிற ஒரு ப்ரூஃப் ரீடர் குமாரசாமி என்பவர். காலையில ஒரு 8-8:30 உள்ள போயிட்டாருன்னா அவர் வந்து நைட்டு ஒரு 7-8 மணிக்கு தான் கிளம்பி வருவார். தினமும் அவருக்கு வேலை ப்ரூஃப் பார்க்குற வேலை. வீட்டில் அலுவலகத்திலேயே தான் உள்ளே இருப்பார். அது ஒரு பொந்து போல ப்ரெஸ்ஸுக்குள்ள அந்த காலத்துலாம் அப்படி இருக்கும். அச்சு கூடங்கள்ல அந்த அச்சு கோர்த்து முடிச்சோடனே முதல் ஃபாரம் எடுப்பாங்க, அந்த மையை தீட்டி. இப்போ அது மாதிரி இல்லை. இப்போ எல்லாம்
இந்த மாதிரி பிரிண்டர் வந்துட்டதுனால அது நம்மளுக்கு நிறைய பேர் தெரியாது. மை சுட சுட அந்த கெரோசின் வாசனை மாதிரி இருக்கும் அந்த பேப்பர். அதை எடுத்து வந்து வைப்பாங்க. அதுதான் ப்ரூஃப் ஆகணும். அதை பார்க்கிற ஒருத்தர் அவரு அந்த ரூம்குள்ள கடைசியில வச்சிருப்பாங்க. அந்த அச்சுக்கூடம் மையம் இதுவுமா இருக்கிற அந்த சத்தம் ஒலிக்கிற அந்த இடத்துல கடைசியில ஒரு இடம் விட்டுருப்பாங்க. அதுதான் பார்த்துட்டு இருப்பாரு. அங்கேயே இருப்பார். அன்னைக்கு திடீர்னு ஒரு 30 வருஷமா அந்த வேலையை செய்யறாரு. ஒரு நாள் லீவ் போட்டது கிடையாது. இப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு அச்சுக்கூடத்துல ஏதோ பிரச்சனையாகி இன்னைக்கு சீக்கிரமே போலாம்னு சொல்லிட்டு மத்தியானம் அனுப்பிச்சிருவாங்க அவரை. மத்தியானம் வந்த பிறகு இந்த உலகத்தை அன்னைக்குதான் பாக்குறாரு. ஒரு மத்தியான பொழுதுல, பகல் பொழுதுல ஒரு நகரத்தை பார்த்தோன்னா ஒண்ணுமே புரியல. இவ்வளவு வண்டி போயிட்டு இருக்குது இங்க, இப்படி இருக்கு, இப்படி ஒரு வெயில் அடிக்குதுன்னு எல்லாத்தையும் அவர் பார்ப்பார். அந்த குமாரசாமியின் பகல் பொழுது என்கிற அந்த கதை வந்து ஒரு மனிதனை எப்படியோ போய் முடங்கி கிடந்த ஒரு மனிதனை இன்னொரு ஒரு ஒரு தரிசனம் கிடைக்கிற மாதிரி அந்த கதையை எழுதியிருப்பார். ரொம்ப ஆச்சரியமான கதை அது. அந்த மாதிரி நிறைய அவருடைய கதைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு விஷயம், இங்க நம்ம ஐயா ராமநாதன் ஐயா அவர்கள் வந்து முத்துலிங்கம் பற்றி சொல்லும் போது எனக்கு சில நினைவுகள் வந்தது. கொஞ்சம் பிரபஞ்சன் அவர்கள் சம்பந்தப்பட்டதும் கூட. என்னன்னா, முத்துலிங்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர். இங்க கூட நம்ம திருவேங்கிமலை சரவணன் கூட சொன்னாரு, அரசு பதில்கள்ல வந்து உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் யாருன்னு கேட்கிறாங்க. அரசு வந்து பதில் எழுதுறாரு, முத்துலிங்கம், முத்துலிங்கம் அப்படின்னு எழுதினாரு. முத்துலிங்கம் அவர் வந்து தொடர்ந்து கேட்டார், அவர் யார் அந்த பதில் எழுதினது? குமுதம் போன்ற ஒரு வெகுஜன பத்திரிகையில எனக்கு பிடித்த எழுத்தாளர் முத்துலிங்கம்னு வருதே அப்படின்னு முத்துலிங்கம் வியந்து கேட்டாரு. ஆனா அவர் அதை எழுதினவர் கிருஷ்ணா டாவின்சி என்பதை தெரிந்து கொள்ளும் போது அவர் உயிரோடு இல்லை. அந்த கிருஷ்ணா டாவின்சி தான் அந்த பதில் எழுதினாரு. மிக தேர்ந்த படிப்பாளிவர். அவர் கூட நான் குமுதத்துல வேலை பார்த்திருக்கேன். நல்ல தெரிந்த நண்பர். நான் திருவேங்கிமலை சரவணன் அவர்கள்லாம் அவர் கூட இருந்திருக்கோம். அதை கேட்ட அந்த சம்பவத்துக்கு நினைவுபடுத்தினார். அதனால அதை சொல்றேன். இந்த முத்துலிங்கம் அவர்கள் வந்து நல்ல கதைகள், அருமையான கதைகள் சொன்னார். மகாராஜாவின் ரயில் வண்டியோ, அந்த மயான காப்பாளனோ, இதெல்லாம் மிக சிறந்த கதைகள். அவருடைய இன்னொன்று முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொன்று கதைகள் இல்லை, அது பேட்டிகள். வியத்தலும் இளமே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இப்ப அங்க என்ன நேரம்னு ஒன்று எழுதியிருப்பாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கும். வியத்தலும் இளமே என்னன்னா, உலக புகழ் பெற்ற எழுத்தாளர்கள் இருக்காங்க வெவ்வேறு நாடுகள்ல, அமெரிக்கால, கனடால, பிரான்ஸ்ல, ஜெர்மன்ல இருக்கிற பெரிய பெரிய எழுத்தாளர்களை எல்லாம் அவர் நேரில் சந்தித்து பேட்டி எடுத்த ஒரு தொகுப்பு. ஒவ்வொரு எழுத்தாளரும் எப்படி எழுதுறாங்க, நீங்க அவர் கேட்கிறாரு ஒரு எழுத்தாளர்கிட்ட, நீங்க எத்தனை முறை திருத்துவீங்க கதையை? ஒரு எழுத்தாளர் சொன்னா, ஒரு தடவை கூட நான் முதல்ல எழுதின வாக்கியத்தை 2வது வாக்கியம் எழுதும்போது திருப்பி படிச்சதே இல்லைன்ற அப்படி ஒரு எழுத்தாளர். நான் எழுதிட்டே இருப்பேன், அவ்வளவுதான், எழுதி கொடுத்துருவேன். இன்னொரு எழுத்தாளர் சந்திக்கிறாரு, நான் 25 முறை திருத்துவேன் ஒரு கதையை எழுதிட்டு அப்படிங்கிறார். விதவிதமான எழுத்தாளர்களை அந்த தொகுப்பிலே அந்த வியத்தலும் இளமை என்ற நூல்ல விவரிச்சிருப்பார். மிக அருமையான ஒரு நூல் அது. அதே போல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கதையை மட்டும் இங்க சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். முத்துலிங்கம் எழுதுனதுல ரீ இன்னொரு கதை. ஒரே ஒரு எழுத்து தான், ரீ. ரீனா நமக்கு தெரியும், ரிஷப வாகனம், எருது அப்படின்னு அது சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்களோன்னு நினைக்கிறேன். ரீ என்பது எருதை குறிக்கும். ஒரு வீட்டுல ஒரு வயதான எருதுவை விற்க முடிவு பண்ணிடுவாங்க. அந்த வீட்டுல அந்த எருது அவ்வளோ காலம் உழைச்சிருக்கும். அந்த வீட்டுல இருக்க ஒரு சின்ன சிறுமிக்கு அந்த எருது ரொம்ப பிடிக்கும். அதை இறைச்சிக்கு விற்கிறதா முடிவு பண்ணிடுவாங்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து கடைசியில் ஒரு மாதிரி அது தூங்கும்போது அதை அடைச்சிட்டு அந்த எருதை கூட்டிட்டு போயிடுவாங்க. அது போகும்போது இந்த பொண்ணு பார்த்துரும். இந்த வந்துடுறேன்னு மட்டும் சொல்லுவாங்க. ஆனா வரும்போது பார்த்தா அப்பா மட்டும்தான் வருவாரு, எருது வராது. ஆரோகணத்தில் ரீ இருந்தது, அவரோகணத்தில் ரீ இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதைங்க. அவர் வந்து ஒரு சர்வதேச எழுத்தாளர், உலகம் போற்ற வேண்டிய ஒரு ஒப்பற்ற எழுத்தாளர் முத்துலிங்கம் அவர்கள். அவருக்கு கிடைக்க வேண்டிய பெரிய இடம் வந்து இங்க அங்கீகாரம் கிடைக்கலன்னு கூட நான் வருந்திட்டே இருப்பேன். அப்பெல்லாம் வந்து நான் அவர்கிட்ட பழக ஆரம்பிச்ச நேரம் வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல பேசுறதோ, வாட்ஸ்அப்பே இல்லை அப்போ. அதனால அவருக்கு ஒரு மெயில் மட்டும் இருக்கும். அந்த மெயில்ல தான் நான் தொடர்பு கொள்வேன். muthulingam@gmail.com.
அதுதான் தெரியும் எனக்கு. அவரை பார்த்தது இல்லை, அவர்கிட்ட பேசினது இல்லை, அவர் குரல் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அதனால அந்த தலைப்பே வச்சு நான் ஒரு கட்டுரை எழுதினேன். ஆனந்த விகடன்ல நான் பணியாற்றும் போது தடம்னு ஒரு இதழ் வந்தது. முத்துலிங்கத்துக்கிட்ட முத்துலிங்கம் பத்தி எழுதும்போது தலைப்பே அதான் வச்சேன். muttulingam@gmail.com அதான் தலைப்பு. அப்போ அவர் ஒரு கேள்வி பதில்ல என்ன சொன்னாரு, இப்ப என்ன எழுதிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோம். கடவுள் தொடங்கிய இடம் அப்படின்னு ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன், நாவல் அப்படின்னாரு. உடனே எங்க ஆசிரியர் கண்ணன் சார் கூப்பிட்டு, அதை உடனே வாங்கினி அப்படின்னாரு. நான் அடுத்த மெயில்ல அந்த கதையை எங்களுக்கு தாங்க, விகடன்ல போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து வாரம் எழுதுவதா எனக்கு தெரியாது, அந்த மாதிரி நான் எழுதுனதே இல்லைன்ட்டு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பிரபஞ்சன் கூட எனக்கு வானம் வசப்படுமோ மானுடம் வெல்லுமோ கதிரில் வரும்போது வாரம் தான் வந்து கொடுப்பாரு. ஆனா அவருக்கு அது தெரியவே இல்லை. வாரம் எழுதுறதா எப்படி அது அப்படின்னாரு. மொத்தமா எழுதி கொடுக்கறது தான். ஏன்னா ஃபுல்லா எழுதிட்டு மறுபடியும் அங்க ஒரு கேரக்டர் மாத்துவாரு, அங்க ஒரு சம்பவத்தை முதல்ல மாற்ற வேண்டியிருக்கும், இப்படிலாம் இருக்கும்ல. அதனால முத்துலிங்கம் அந்த மாதிரி எழுத மாட்டேன், நான் முழுக்க வேணா எழுதிட்டு தரேன்னு சொல்லி மொத்தமா எழுதி எங்களுக்கு கொடுத்தாரு. ஆனந்த விகடன்ல கடவுள் தொடங்கிய இடம் என்கிற அந்த கதையை நான் வாங்கி கொடுத்து பிரசுரம் செய்ததில் பெரிய ஆனந்தமும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் என்று தெரிவித்துள்ளேன். பிரபஞ்சன் அவருடைய நினைவு என்ன சொல்ல வந்தேன்னா, பிரபஞ்சனுடைய ஒரு அந்த கனடா இலக்கிய தோட்டம் விழாவுக்கு தான் பிரபஞ்சன் போயிருந்தாரு. கனடாவில் நடக்குது. முத்துலிங்கமும் அவரும் தான் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்தில் பிரபஞ்சனுடைய மனைவி இறந்துட்டா ஒரு தகவல் வருது, இறந்து விட்டதாக. அது முத்துலிங்கம் அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு ஒரு தகவல் வருது. அப்போ அது பிரபஞ்சன் கிட்ட சொல்றாங்க மெதுவா. பிரபஞ்சன் ஒரு நிமிஷம் ஒண்ணுமே இல்லை, என்ன சார் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு நான் முத்துலிங்கம் கிட்ட அப்புறம் கேட்குறேன். என்ன சார் இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்தபோது அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு. அவர் எழுந்தார், எப்படி அந்த கால் பந்தாட்டத்தை எழுதினார்ல அதே மாதிரி சொல்றாரு. அவருடைய ஜிப்பாக்குள்ள கையை விட்டார், அப்படியே கொஞ்ச நேரம் நடந்து அந்த கூட்டம் நடங்கிற அரங்கை விட்டு கொஞ்சம் வெளியே போனாரு. ஒரு சிகரெட் ஒரு பாக்கெட்ல இருந்து எடுத்தார், தீப்பெட்டி ஒரு பாக்கெட்ல இருந்து எடுத்தார். ஒரு 2 சிகரெட் அடிச்சார், மறுபடியும் வந்து உட்காந்துக்கிட்டாரு. அவர் முகத்துல இருந்து எதையுமே நாங்கள் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னார். மறுநாள் அதுக்கப்புறம் அந்த வீசா அந்த ப்ராசஸ்லாம் கிடைக்க 2 நாள் ஆயிடுச்சு. வந்து அப்புறம் தான் மனைவி வந்து பார்க்க முடிஞ்சது அவருக்கு. இதெல்லாம் வந்து முத்துலிங்கத்தோட இணைந்த அந்த பிரபஞ்சன் செய்தின்றதுனால அதை சொன்னேன். பிரபஞ்சன் ஒரு மாபெரும் எழுத்தாளர், மானுடம் போற்றுவோம் என்று தொடர்ந்து வாழ்நாளெல்லாம் வலியுறுத்தி கொண்டே இருந்த ஒரு எழுத்தாளர். அவருடைய நினைவு போற்றும் அந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.